தென்னை மரத்தில் தேங்காய் காய்ச்சா பரவாயில்ல, கொத்து கொத்தா நுரை பீர்க்கங்காய் காய்ச்சிருக்கு. தென்னை மரமே தாங்காத அளவுக்கு அதிகமான காய்கள். நுரை பீர்க்கங்காய்ங்கிறது பீர்க்கங்காயில் ஒரு வகையான ரகம், அதை முழுமையாக பார்க்கலாம். பீர்க்கங்காயில் ரொம்ப முக்கியமான ரகம். நிறைய பேர் பேய் பீர்க்கன் அப்படிம்பாங்க. பேய் பீர்க்கன் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு உகந்தது இல்லை. இது வந்து மெழுகு பீர்க்கன், நுரை பீர்க்கன் அப்படிம்பாங்க. நல்ல நீளம் வரக்கூடியது. இப்போ இந்த காய் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1.5 அடிக்கு மேலே வரக்கூடியது. இதில் 4 அடி வர வரைக்கும் காய்கள்லாம் இருக்குது. கொத்து கொத்தா தென்னை மரத்தில் தானாக விழுந்த விதை அதுவாக முளைச்சி அந்த மரத்தை ஏறி நிறைய காய்கள். அந்த மரத்துடைய கிளைகள் இதெல்லாம் நெத்தாவே ஆயிடுச்சு, முழுமையாக காஞ்சிக்கிட்டு இருக்கு. மேலேருந்து காஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இது நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம நாட்டு பீர்க்கனையை விடையும் இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவும் ஒரு வகையான நாட்டு பீர்க்கங்காய் தான். ஒப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 அடி அளவுக்கு காய் வந்துருச்சு. இந்த தென்னை மரம் முழுக்க காய்ச்சிருக்கு. இதை நம்ம அதிகமாக உணவில் எடுத்துக்கலாம். உடலில் உப்பு தொந்தரவு இருக்குது அப்படின்னா இந்த காய்கள் சாப்பிட்றது மூலமாக உப்பு பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறாங்க. நம்ம இதை அதிகமாக உணவில் எடுத்துக்கிறோம். இதோடைய விதைகள் தேவை அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நுரை பீர்க்கங்காய், மெழுகு பீர்க்கன்னு சொல்லுவாங்க.